இப்போ கூட ஒரு ரீசெண்ட் கேஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்ட்னர்ஸை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. ஹாய், ஹலோ, உங்க பேரு பூமிகா. என்ன பண்றீங்க? ஒர்க் பண்றீங்களா? ஸ்டடீஸா? சைக்காலஜிஸ்ட் ஒர்க் பண்ண. ஓ, சைக்காலஜிஸ்டா? அப்ப கண்டுபிடிங்க நான் கேட்க போறேன். சொல்லுங்க. ஓகே, பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க ஆக்சுவலி. Thank you. சாரி நல்லா இருக்கு. எனக்கு எத்தனை பேர் சொன்னாங்கன்னு தெரியல. Thank you. நிறைய பேர் நல்லா இருக்கு ஆக்சுவலி, அழகா இருக்கு. என்னன்னா 2025ல இருக்கும் ஆக்சுவலி. லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணும்? மைண்ட்லயே முடிச்சிடுறாங்க பாவங்க. அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங். லவ்னா என்ன ஆக்சுவலி உங்களை பொறுத்தவரை? என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான், அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாத ஒரு. பட் ஆனா அது இப்ப எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ சோஷியல் மீடியாலாம் பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ் தான். இப்போ கூட ஒரு ரீசெண்ட் கேஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக பார்ட்னர்ஸை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நடக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ரியாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாகவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். மேபி சோஷியல் மீடியா நம்ம லைஃப்பை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் நம்மளுக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாலே பாதி விஷயம் நம்மளுக்கு நடக்கும். உங்களை பொறுத்தவரை லவ்ன்றது ரியாலிட்டியா இல்ல சோஷியல் மீடியாவா? என்னை பொறுத்த ரியாலிட்டி தான். ரியாலிட்டியான லவ் எப்போ லாஸ்டா பாத்தீங்க? ரியாலிட்டியான லவ் எப்போ லாஸ்ட்டாக பார்த்தேன்? எங்கள் அம்மா அப்பாட்ட. ஓ, அம்மா அப்பா லவ் மேரேஜா? இல்லை அவங்க அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி ஒரு லவ்வபிளான ஒரு லைஃப் வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பை பார்த்துருக்கீங்க. நீங்க ஒருவேளை உங்க லைஃப் பார்ட்னர் ஒருத்தரை சூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பர்சன் எப்படி இருக்கும்? போட்டி போடக்கூடாது. கண்டிப்பாக நான் உனக்கு பண்ணுறேன், நீ எனக்கு பண்ணணும், அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் கிடையாது லைஃப். கண்டிப்பாக போட்டி போடக்கூடாது. வேற அண்டர்ஸ்டாண்டிங் தான். மேரேஜ் அப்படின்றத வந்தால் லவ் மேரேஜ்னு வரும்போது காம்ப்ரமைஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் எந்த விஷயத்த நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும், எந்த விஷயத்த பண்ணக்கூடாது அப்படின்னு இப்போ எனக்குன்னு ஒரு சில மாரல்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாரல்ஸை நான் ஹோல்ட் ஆன் பண்ணுவேன். பட் இந்த விஷயத்த நான் உங்களுக்காக மாற்றிக்கணும் அப்படின்னா நான் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான். இப்போ லவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நிறைய பேர்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ஷிப், ஸோ ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட், சம்திங் நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களோட ஒப்பீனியன்? எல்லாமே அப்பயும் இருந்துச்சு. ஆனால் பட் அந்த அளவுக்கு பெருசாக பேசப்படலை, அது பெருசாக அவங்க இது டேர்ம் பண்ணல. இப்போ வந்துட்டு ஒரு மேபி ரியாலிட்டி ஒரு எஸ்கேப் பண்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக எல்லாத்துக்கும் ஒரு நேம் கொடுத்து இதுதான் அதுதான் அப்படி. நானும் ஜென்சி தான், நான் தப்பு சொல்லலை. பட் ரியாலிட்டின்றது சொல்றாங்க. ஆமா, அப்படிதானே? முன்னாடி அது கண்டிப்பா இருந்துச்சு. எப்படியும் 90s கிட்ஸுக்கும் இருந்திருக்கும் கண்டிப்பா. இந்த மாதிரி மோஸ்ட்லி இருக்குமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு நாங்க பேர் வச்சு அதை அதை வளர்க்குறோம். நீங்க பேர் வைக்காம வளர்ப்பீங்க. புரியல எனக்கு. இவங்க இதே சாக்கில் போட்டு விட்டாங்க பத்தியா இல்லையா? அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பசங்க வளர்க்க மாட்டாங்க, நல்ல பசங்க. அதனால இப்போ இருக்கவங்க தான் கொஞ்சம் ஏதோ வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் அப்படிலாம் இல்லை. இப்போ நான் ஓவரால் எல்லாரையும் அப்படி சொல்ல மாட்டேன். இருக்காங்க இப்போ இருக்கவங்களுமே இந்த பெஸ்ட் லவ்லாம் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஓகே அப்படின்லாம் நம்ம அப்படியே கார்னர் பண்ணுற முடியாது. சரி, ஜெனரலைஸ் பண்ணலாம். ஆமாம், உங்களை பொறுத்தளவுக்குலாம் ஒரு பெஸ்ட் லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எந்த விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது தெரியணும். அதுக்கடுத்து மோஸ்ட்டாக வந்து எம்பத்தி, இன்னும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு விஷயத்த நம்ம எதை பண்ணுறதுக்கு முன்னாடியுமே எம்பத்தி இருந்தாலே வந்துட்டு பாதி பிரச்சனை வராது. எந்த விஷயத்தில் கம்பேரிஷனே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? எக்ஸோட ஒரே வார்த்தை முடிஞ்சிருச்சு. எக்ஸோட. ஆமாம், அது ரொம்ப ஒரு பெரிய டாக்ஸிக்கான ஒரு லைஃப் இல்லை. அது மாதிரி மேபி ஏன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அன்ஹீல்டு ட்ராமா, அன்ஹீல்டாக இருக்காங்க. மூவ் ஆன் ஆகிட்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஞாபகம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வந்துட்டு ஒரு சில விஷயம் இன்னும் அந்த பழைய விஷயத்த இந்த புது விஷயத்தை வச்சு கம்பேர் பண்ணும்போது அதிலே தெரியுது அங்கே ஏதோ இடிக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கு எக்ஸ் இருக்கா? இருக்கு. உங்கள் எக்ஸுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? You're doing great. Keep rocking. சரி, அவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்னா என்ன? அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், ஜிம்முக்கு எப்படி கன்சிஸ்டண்ட்டாக போகணுன்றது. நல்ல விஷயம் கற்றுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. கண்டிப்பாக. சரி, கற்றுக்கக்கூடாத ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா டக்குன்னு கோவப்படுறது. இப்போ வரதில்லை. எப்படி பிரேக்கப் ஆயிருக்கு ஆக்சுவலி, அதுக்கு ஒரு ரீசன் அவங்க சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அது உங்கள் சைட்லேயே இருக்கும், சப்போஸ் அவங்க சைட்லேயுமே இருக்கும். அந்த ரீசன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படிதான் நினைக்கிறேன். அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு சில ப்ராப்ளம். ஆமாம். பட் ஆனால் உங்கள் சைடில் நீங்கள் கிளாரிஃபை. ஆமாம், நாங்கள் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்படி சொல்ல, நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுன்றதை விட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கோம். ஸோ
ஸோ பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் பெஸ்ட் ஃப்ரெண்டை தான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன். ஓகே. அண்ட் அவங்களுக்கும் அது புரிஞ்சு அவங்களும் நல்ல இடத்துல தான் இருக்காங்க. நானும் ஓரளவுக்கு ஓகே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னால இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணா என்ன சொல்லுவீங்க? அந்த பர்சனை மேபி எனக்கு இவங்க வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகி பாய் ஃப்ரெண்ட் ஆகலை. பாய் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் ஆக்சுவலாக செம்ம ஒரு பாண்டிங். அது ஓகே தான். ஒருவேளை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணா மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஓகே. மேபி எல்லாமே அந்த பர்சனோட கேரக்டரிஸ்டிக்ஸோ என்னோட பர்சனாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக பண்ணும். லவ்வில் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் பொறுமை, பொறுமையாக இருங்கடா, பேஷன்ஸ். நிறைய பொறுமை இல்லாமல் இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏதாச்சும் இழந்திருக்கீங்களா லவ் பண்ணுறப்ப? ஃபேமிலி, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சம்திங் அந்த மாதிரி. நான் யூகே போக வேண்டியது. ஆக்சுவலாக நிறைய பேர் அது தப்பு பண்ணுறீங்க. நீங்கள் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குது அப்படின்னா, ஸோ அது ஏன் அது ஒரு ஐ மீன் அந்த ஆப்போசிட் ஜென்மே ஒத்துக்கணும் அந்த இடத்துல. ஜஸ்ட் எனக்கு வந்து லாங் டிஸ்டன்ஸ் வேணாம் அப்படின்றதுக்காக அந்த ரிஸ்க் எடுக்கல நான். அப்போ அந்த அளவுக்கு அவங்க அந்த இடத்துல இருந்திருக்காங்க. இப்போ போக முடியாது இல்லையா, ரொம்ப லாங் அப்படின்னு இருக்கப்ப அதெல்லாம் மனசு கேட்காது. அது அந்த டைம் அந்த பட்டாம்பூச்சிலாம் பறக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தானே கண்டிப்பாக நிறைய பறந்துருக்கு. சரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அவனை கேட்டுகிட்டே போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ என்னன்னா நம்ம ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணலாம். ஐ திங்க் நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். ஓகே. ஐ திங்க் இந்த மாற்றி யோசி அப்படின்றதான் வழக்கமாக பண்ணுறது இப்போ கேமில் பண்ண போகிறீங்க. ஓகே. ஓகே, ட்ரை பண்ணிடலாமா? ஓகே. யூஸ் பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிக்கக்கூடாது. ஓகே. ஓகே, ட்ரை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. சாப்பிட்டீங்களா? அந்த ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும். எந்த ஐஸ்கிரீம்? நான் பெட்ரோல் போடணும்னு நினைக்கிறேன். எங்கே போயிட்டேன்? வீட்டுக்கு போகணும் சீக்கிரமாக. எதுக்கு இங்கே வந்தீங்க? எனக்கு பசிக்குது. ஏதாச்சும் வாங்கி தருவா? சாரி கசகசன்னு இருக்கு. அப்படியா? 11G பஸ் டி நகர் போகுமா? டி நகரில் இருந்தா சாப்பிடணும். என்ன சாப்பிட போகிறீங்க? எனக்கு எல்லோ கலர் ட்ரெஸ் பிடிக்கும். புரியல. ஹீல்ஸ் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. கால் வலி. நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? இந்த ட்ரீஸ்லாம் அழகாக இருக்குல்ல? இந்த ட்ரீஸ் தானே? நிறைய ஆட்டோஸ் இருக்குது அந்த ஏரியாவில். என்ன ஏரியா அது? பெங்களூர் போனால் நல்லாயிருக்கும். போயிருக்கீங்களா? இந்த ரத்னா ஸ்டோர்ஸில் குக்கருக்கு இருக்குமா? வாங்கியிருக்கீங்களா? ரெட் கார் போகுது. ஏன் லூஸ் மாதிரி பேசுகிறீங்க? அந்த அண்ணா ஏன் ஸ்லிப்பர் போட்டிருக்காங்க? என்ன ஸ்லிப்பர் போட்டிருக்கேன்? கேட்டேன். ஓகே, இல்லை நீங்கள் வின் பண்ணிட்டீங்க. ஓகே, நல்லா விளாண்டீங்க. ஓகே, சூப்பர். சமாளிச்சிங்க நினைக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக சைக்காலஜின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க நினைக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். பார்த்த மாதிரி நீங்கள் கேமரா பார்த்தா இன்னும் கொஞ்சம் திரும்பிடுங்க நீங்களா? ஓகே. என்னன்னா 2025 இருக்கும் ஆக்சுவலி நம்ம. ஓகேங்களா? லவ் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது?